ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டிச் ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸ், இதில் எப்படி சிம்பிளாக ஒரு எம்ப்ராய்டரி பண்ணலாம், த்ரெட்லேயே ஃபுல்லாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்காக நான் இப்போ காட்டன் த்ரெட், ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஆங்கர் த்ரெட்டில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதில் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுத்து பிரிச்சுட்டு அதை யூஸ் பண்ணி இப்போ ரன்னிங் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் இப்போ நான் வந்து ஸ்லீவ்ஸில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி பின்னாடி பக்கத்துலேருந்து இந்த நாட் வந்து உள்ளேருந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப எட்ஜில் பண்ணிங்கன்னா நாட் வெளியில் தெரியும். ஸோ கொஞ்சம் உள்ளேருந்து நாட் வர மாதிரி பார்த்துட்டு அப்புறம் வெளியில் நூல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். ரன்னிங் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக பண்ணணுங்கிறதுனால இதுமாரி கையில் பிடிச்சிட்டு ஊசி மேலே ஜாஸ்தி, கீழே துணியில் கம்மியாக அப்படி வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவனாக அந்த ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச்சோட டீட்டெயில் டுட்டோரியல் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ளவுஸோட அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதை ஒட்டியே லைன் வர மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். வேணும்னா கோடு வேணாலும் போட்டுட்டு அதே கோட்லேயே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு லைன் நான் முடிச்சிட்டேன். ஸோ அதை ஒட்டியே அதுக்கு பேரலாக அடுத்த ஒரு லைன், இதுமாரி 4 லைன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இந்த மாதிரி லைன் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தைக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பேரலாக ஈக்குவல் கேப் விட்டு இந்தமாரி 4 லைன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 லைன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு டிசைன் அது கொடுக்குறதுக்காக நான் இப்போ 4 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். அது ஸ்லீவ்ஸ்குள்ளே ஈஸியாக இந்த மாதிரி வைக்க முடியும். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் அந்தமாரி ஃப்ரேம் வச்சுட்டு பண்ணால் இன்னும் நீட்டாக வரும். இல்லை கையில் பிடிச்சிட்டேனும் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸை அப்படியே எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மேலே பண்ணுற இந்த பார்டர் ஒர்க் வந்து நல்லா திக்காக தெரியணுங்கிறதுக்காக 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பாயிண்டில் எடுத்து அது பக்கத்தில் இன்னொரு பாயிண்ட்லேருந்து 2க்கும் நடுவில் மிடிலில் இந்தமாரி மேலே எடுக்கணும். அப்புறம் இந்த ஊசியை சுற்றி நூல் வரணும். அவ்வளோதாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு இப்படி மேலே இழுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் வரும். அதுக்கு வெளியில் அதை லாக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கோடும் வர மாதிரி நீங்கள் ஊசி கீழே விட்டுறணும். திருப்பி இந்த பாயிண்டில் எடுத்துக்கணும். அதே மாதிரி வி ஃபார்ம் பண்ணி ஊசியை சுற்றி நூல் வர மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஊசியை வச்சு நேர நூலை இழுக்கலை. ஊசி கொஞ்சம் இழுத்துட்டு அப்புறம் நூலை பிடிச்சி தான் இழுக்கிறேன். அப்போ சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள்
போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், நான் அந்த ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். த்ரெட்லேயே ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஸோ இது ஒரு சாரீக்கு நீங்கள் அந்த மாதிரி அந்த சாரியோட கலரில் நூல் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதில் நெக் லைனில் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக் லைன்லேயும் அதேமாதிரி 4 லைன்ஸ் ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே இந்தமாரி பார்டர் கொடுக்குறேன். ஸோ இது மேலே கொடுக்குற பார்டர் ஒரு ஃபில்டாக நல்லா இருக்கிற, நல்லா திக்காக நல்லா தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். ஸோ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நெக்லேயும் ஃபுல் நெக் இந்த மாதிரி செஞ்சுட்டு, ஸோ உங்களோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒர்க்கு. இது பேக் சைட்லேயும் பாருங்கள், காட்டன் த்ரெட்னால் ரொம்ப அழுத்தாது. நீங்கள் ஸ்டிச் ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.